இறையேசுவின் எனதருமை சகோதரமே, இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆதாமின் வழிமரபினர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த வழிமரபினருடைய தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருமே எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? 900 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 700 ஆண்டுகள் அவருடைய வாழ்நாளானது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அவர்களை ஈன்றெடுத்த குழந்தைகளும் வயதான காலகட்டத்தில் அவர்களை ஈன்றெடுத்த இந்த குழந்தைகளை பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான கண்ணோட்டமாக இதில் நாம் பார்க்க வேண்டியது ஏனோக்கினுடைய இந்த வாழ்க்கை, அவர் கடவுளோடு வைத்திருந்த உறவு, அதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கலாம். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான், இதான் விவிலியம் சொல்லுகிறது. 24வது வசனத்தில் அவ்வாறு இறைவனோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே காணாமல் போய்விட்டார். அப்படி என்றால் இறைவனால் எடுத்து செல்லப்பட்டார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது. அந்த செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. என் அன்பு சகோதரமே, முக்கியமானது இந்த ஏனோக்கினுடைய இதுவரை இருந்த எல்லா மனிதர்களை விட இவனுடைய வாழ்க்கை மிக தெளிவாக சுட்டி காட்டப்படுவது கடவுளுக்கும் ஏனோக்குக்கும் இருந்த உறவு பரிமாற்றம், அல்லது அந்த ஆழமான அந்த உறவானது வெளிப்படையாக தெரிகிறது. எலியாவை போல ஏனோக்கு மேலே எடுத்து செல்லப்படுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடவுளோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் பொழுது, கடவுளோடு நாம் பயணிக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களும் எடுத்து செல்லப்படும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின் வருமாறு: கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார். ஆதாமுக்கு 130 வயதான போது அவருக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டார். சேத்து பிறந்த பின் ஆதாம் 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான். சேத்துக்கு 105 வயதான போது அவனுக்கு ஏனோசு பிறந்தான். ஏனோசு பிறந்த பின் சேத்து 807 ஆண்டுகள் வாழ்ந்தான். சேத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேத்து இறந்தான். ஏனோசுக்கு 90 வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான். கேனான் பிறந்த பின் ஏனோசு 815 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோசு இறந்தான். கேனானுக்கு 70 வயதான போது அவனுக்கு மகளேல் பிறந்தான். மகளேல் பிறந்த பின் கேனான் 840 ஆண்டுகள் வாழ்ந்தான். கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 910 ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இறந்தான். மகளேலுக்கு 65 வயதான போது அவனுக்கு ஏரேது பிறந்தான். ஏரேது பிறந்த பின் மகளேல் 830 ஆண்டுகள் வாழ்ந்தான். மகளேலுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 895 ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகளேல் இறந்தான். ஏரேதுக்கு 162 வயதான போது அவனுக்கு ஏனோக்கு பிறந்தான். ஏனோக்கு பிறந்த பின் ஏரேது 800 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏரேதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மொத்தம் 962 ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏரேது இறந்தான். ஏனோக்கு 65 வயதான போது அவனுக்கு மெத்துசேலா பிறந்தான். மெத்துசேலா பிறந்த பின் ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏனோக்கு மொத்தம்
365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டான். மெத்துசலாவுக்கு 187 வயதான பொழுது அவனுக்கு லாமேக்கு பிறந்தான். லாமேக்கு பிறந்த பின் மெத்துசேலா 782 ஆண்டுகள் வாழ்ந்தான். மெத்துசேலாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். மெத்துசேலா மொத்தம் 969 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். லாமேக்கிற்கு 182 வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவன் ஆண்டவரின் சாபத்திற்குள்ளான மண்ணின் நமக்கு உண்டான கடின வேளையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா பிறந்த பின் லாமேக்கு 595 ஆண்டுகள் வாழ்ந்தான். லாமேக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். லாமேக்கு மொத்தம் 777 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான். நோவாவிற்கு 500 வயதான போது அவருக்கு சேம், காம், எபேத்து ஆகியோர் பிறந்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.